ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PH25C03 அப்ளைடு பிசிக்ஸ் CSIE2க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 இதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக நிறையா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதில் அந்த யூனிட் பேஸ்டு இந்த மாதிரி இருக்க கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கேட் மாடலில் இருக்கிற MCQ பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸில் சாஃப்ட் அண்ட் ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இல்லை நான் கொடுத்துருக்க எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். யூசர்ஸ் எக்ஸாம்பிள் இந்த பிசிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கங்கே இருக்கும். அதாவது 2 யூனிட் ஒரு இதில் இருக்கும், 2 யூனிட் வேற இடத்துல இருக்கும். அதாவது கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஜெயின் மேக்னெட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் GMR ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்னெட்டிக் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. பேராமீட்டர்ஸ் என்ன கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபெரிட்ஸ் ரொம்ப முக்கியம் கிடையாது. அதாவது CSE பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ அந்த ஃபெரிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னாலும் பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்டிக் ரெக்கார்டிங்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேக்னெட்ஸோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஃபெரோ மேக்னெட்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்த இதில் வந்து 2 மார்க்ஸில், அதாவது 3 மார்க்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டும் 1-2 சம் வரலாம் இந்த யூனிட்ல. அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி இதில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட மாடல்ஸில் கொடுத்துருக்க ஒரு சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்ட் பி, இது வந்து உங்களுக்கு டொமைன் தியரி ஆஃப் ஃபெர்ரோ மேக்னட்டிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்டு டயாஃபெரா ஃபெர்ரோ ஆன்டி ஃபெர்ரோ மேக்னட்டிசம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹிஸ்டரிசிஸ் கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதை வந்து கேட்குறாங்க அப்படின்னால சப்டிவிஷன் கான்செப்ட் தான் கேட்காங்க. அதாவது வந்து கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜும் டொமைன் தியரியும் வந்து ரீடிங் கொஸ்டினாக இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் 1-2 கொடுத்துருக்கேன். GMR சென்சாரும் முக்கியம் தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேரி ஆகுது. ஸோ உங்களுக்கு GMR சென்சார் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லோ கலர்லாம் ரிப்பீட்டட். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இந்த கன்வர்ஷன் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்கதும் பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாகவும் கேட் பாடலில் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த DPCO படிச்சிருந்தீங்களா, அது ரிலேட்டடாக கொஞ்சம் வரும். ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பைனரி டு டெசிமல் மோஸ்ட்லி ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து டெசிமல் டு பைனரி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பைனரி டு டெசிமல் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கார்னமப்போட சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு DPCOட கனெக்ட் ஆகும் இந்த யூனிட். யூனிவர்சல் கேட் NAND அண்ட் NOR வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ லாஜிக் கேட்ஸ் ரொம்ப முக்கியம். டிமார்கன் தியரம், XOR கேட் பார்த்துக்கோங்க. இந்த பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஜிக் கேட்ஸ் தான், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபிசிக்ஸுங்கிறப்போ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் பூலியன் தியரம், அந்த SOP அண்ட் POS கான்செப்ட். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு DPCOவும் இதுவும் காமனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து சேம் டாபிக்ஸ் வரலாம். பட் இங்கே கேட்குற ஸ்டாண்டர்ட், நீங்கள் கேட்குற லெவல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே இது ஈஸியாக தான் இருக்கும். இதில் இந்த கார்னர் பேப்பர்லேருந்து டோன்ட் கேர் கண்டிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச இதுலேருந்து கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 நாள்லேருந்து நம்ம கொடுத்து தான் மோஸ்ட்லி வரும். ஏன்னா நான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கூலும் பிளாக்கேட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. குவாண்டம் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. CNT ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் குவாண்டம் கன்ஃபர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் கண்டிஷன் கேட்குறாங்க, குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸோட டைப்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், டயக்ராம்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லோ கலர் ஷேட் பண்ணதை படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 4th யூனிட்ல ஒன் வேர்ட்ஸ், இதை போக கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதான் உங்களுக்கு 3rd யூனிட் 4th யூனிட்லாம் ஃபுல்லாக நம்ம கொடுத்து தான் வரும். ஏன்னா நான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணியாச்சு. ப்ளோச் ஸ்பியர் ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாண்டம் கேட்ஸு, குபிட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து டிஸ்டிங்யூட் பண்ண சொல்லலாம். அட்வான்டேஜஸ் கேட்கலாம், இல்லை டிஃபரன்ஷியேட் கூட கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்ப்ளிட்டிங் கொஷின்ஸ் அதாவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த குவாண்டம் சிஸ்டம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கும், அதுபோக வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓவர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங், ரெண்டுமே ஸ்ப்ளிட்டிங் கொஷினில் கேட்டிருக்காங்க. ப்ளோச் ஸ்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக உங்களுக்கு 4 யூனிட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுத்துருக்க எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணது மட்டும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களால் வந்து 4 யூனிட்ஸ் தான் கவர் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி வந்து காரணம் டோன்ட் கேர் கண்டிஷன் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறையா படிச்சுக்கோங்க. ஃபுல் நான் வந்து இந்த 3rd யூனிட் 4th யூனிட் ஃபுல் அனாலிசிஸ் தான், அதனால் வந்து அது கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷனில் ஒரே கோர்வையாக இருக்காத பேப்பர். அதாவது வந்து உங்களுக்கு 2 யூனிட் வேற எங்கேயோ இருக்கும், 2 யூனிட் வேற எங்கேயோ இருக்கும். ஸோ ஃபுல்லாக கேதர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டினை கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.